Hi friends, welcome to Vismaya Kudal. So இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் ஆயில் சில வருஷத்துக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோல கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இதுக்கு ரீசன் வந்து ஒரே மாதிரி 21 வகை மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு போடாம எனக்கு இந்த வேர்களை வச்சு ஒரு ஹேர் ஆயில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைச்சிட்டே இருந்தேன். அதுல நம்மளோட ஹேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு வேர் இருக்கு. அதுல வந்து முடி அப்படி வளரும். இதுல என்ன ஒரு விஷயம்னா முடி வளர்றது மட்டும் இல்லாம முடி உதிர்வை அதோட ரீசனுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணும். சில பேருக்கு பாடி ஹீட்னால ரொம்ப ஹேர் ஃபாலிங் இருக்கும். ஸோ பாடி ஹீட்டை வந்து சரி பண்ணும். சில பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்கும். இந்த ஹேர் ஆயில் நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா டேண்ட்ரஃப் உங்களோட தலையில எட்டி கூட பார்க்காது. அதை வந்து நான் கண்டிப்பா சொல்லுவேன். இன்னொன்று வந்து இந்த பூச்சிவட்டு புழுவட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இந்த முன்னாடி மட்டும் கொஞ்சம் நெத்தி ஏறிக்கிட்டே போகுது, அதுக்கெல்லாம் இந்த எண்ணெய் வந்து அப்படி சூப்பரா ஒர்க் ஆகி உங்களுக்கு குட்டியா பேபி ஹேர்ஸ் வந்து வளர வைக்கும். நான் ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எனக்கு வில்லேஜ்ல அதான் நான் ஸ்மூதனிங் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டா வந்து ஹேர் ஃபாலிங் வந்து இருந்தது. அப்ப எனக்கு வந்து ஒரு பாட்டி செஞ்சு கொடுத்தாங்க. அப்ப நான் அவங்க கிட்ட வந்து அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன். ஓகே, எனக்கு வந்து அது ஒர்க் ஆனதுன்னா நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தேன். அவ்வளோ சூப்பரா குட்டியா உங்களுக்கு இங்க பாத்தீங்களா, இது வந்து ஸ்மூதனிங் பண்ண ஹேர் மாதிரியே இல்லை. எனக்கு ஆக்சுவலா ஒரு வருஷத்துல இவ்வளவு முடி வளருமா அப்படின்னு சொல்லி தெரியல. நம்ம நார்மலா இருந்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கேருந்து முடி வளருது. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னோட அந்த ரியல் ஹேர் வந்து வந்துருச்சு. இதுக்கும் கீழே தான் அந்த ஸ்மூதனிங் பண்ண ஹேர் இருக்கு. அவ்வளோ சூப்பரா எனக்கு ஹேர் க்ரோத் வந்து இருந்தது. ஸோ இந்த எண்ணெயில சேர்க்கிற பொருள் ரொம்ப கம்மி, 21 15 அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப கம்மி. ஆனா கலரே வந்து பார்த்தோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். வாசம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஹெர்பல் ஆயில்லாம் வந்து தேய்ச்சிக்கிறப்ப இதை நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் வந்து தேய்ப்பாங்க. அதுக்கு ரீசன் அவங்க போட்டுட்டு ஆஃபீஸ் போறப்பயோ இல்ல காலேஜ் போறப்போ ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்து வரும். ஆனா இந்த எண்ணெயில அப்படியெல்லாம் வரவே வராது. நல்ல ஒரு வாசம் தான் வரும். இப்ப நீங்க அஸ்வினி எல்லாம் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னாக்க தெரியும். அஸ்வினி, அதுக்கப்புறமா இந்துலேக்கா, இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு வாசம் வந்து வரும். அந்த ஒரு பச்சை கற்பூரம் மாதிரி வந்து ஒரு வாசம் வரும். ஆனா இதுல நம்ம வந்து அதை சேர்க்கல, இருந்தாலுமே அந்த மாதிரி ஒரு சூப்பர் வாசம் வரும். இந்த எண்ணெயை நீங்க 2 விதமா வந்து யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து நான் வீடியோட லாஸ்ட்ல சொல்றேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் வந்து ஒரு இரும்பு எண்ணெய் சட்டி வந்து எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி பித்தளையில் இருந்துன்னா எடுத்துக்கலாம். 200 ml வந்து இன்றைக்கி நான் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நான் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேங்கிறத ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க, தலைக்கு ரொம்ப குளிர்ச்சி. அடுத்து அதே மாதிரி 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குளிர்ச்சி. இது தேங்காய் எண்ணெயோட சேர்றப்ப உங்களுக்கு இந்த தலைவலி அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து வராது. 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் வந்து நான் நீம் ஆயில் அதை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து ஃபிளாக்ஸ் சீட்ஸ் வந்து ஆலி விதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிறோம். இந்த எண்ணெயை ரொம்ப வாசமாக வச்சுக்க போகிறது இந்த வெட்டிவேர். அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி வந்து கொடுக்க போகுது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹேர் மாதிரி ஒரு ரூட் இருக்கும் அப்படின்னு சொன்னல, ஜடா மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு ஃபியூச்சரில் நரமுடி வந்து வரவே வராது. இது வந்து நம்ம சேர்க்குறப்ப தலை வந்து நல்ல குளிர்ச்சியாகி உங்களுக்கு முடி உதிர்வெல்லாம் உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். நான் வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி இதில் ஒரு 15-20 பொருள்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணல, ஒரு 4-5 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த எண்ணெயை ரொம்ப கலராகவும் உங்களோட ஹேர் ரூட்ஸில் வந்து ஏதாவது பரு மாதிரி வருது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதெல்லாம் தடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேம்பாலம் பட்டை. இதுதான் ஒரு பீட்ரூட் கலரில் இருக்கும். அதை எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா எண்ணெயோட கலர் மாறுறதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த ஆயிலில் நம்ம எந்த விதமான கலரிங் ஆட் பண்ணலை, எந்த விதமான எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணல. பட் ஷாப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 12 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணி அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து தான் இதை வந்து வடிகட்டணும். மறுநாள் காலையிலையும் எடுத்து வைக்கலாம், இல்லைனா ஒரு 2 நாள்
கூட அந்த வேரெல்லாம் அதுலேயே வந்து ஊறலாம். ஸோ இதோட நேச்சுரல் கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீட்ரூட் ஜூஸோட கலரில் வந்து இருக்கும். இதை நீங்கள் நல்லா வந்து மசாஜ் பண்ண உங்களுக்கு ஹேர் க்ரோத் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த புழு வெட்டு பூச்சி வெட்டுலலாம் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா வந்து முடி வளரும். உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நீங்கள் தலையில் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு லைட்டான வார்ம் வாட்டரில் வந்து குளிச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த எண்ணெயை போட்டு தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு இளநீ இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம்ஸ் வந்து குடிக்கக்கூடாது, சளி பிடிக்கும். அதை மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெயை நீங்கள் 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் ஆயில் மாதிரி நீங்கள் நல்லா உங்களோட ஸ்கேல்பில் ஒரு நல்லா சுற்றி விரலில் சுற்றி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொன்று, எனக்கு வந்து இந்த தலைக்கு எண்ணெய் வைக்கிற பழக்கமே இல்லை அப்படின்னாக்கா, உங்களுக்கு சளியெல்லாம் பிடிக்காது அப்படின்னா முதல் நாள் நைட்டே நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிடுங்க. மசாஜ் பண்ணிட்டு மறுநாள் காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடலாம். வாரத்துக்கு 3 தடவை பண்ணிங்கன்னா கூட போதும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் சளி பிடிச்சிரும் அப்படின்னாக்கா குளிக்கிறதுக்கும் 1 மணி நேரம் முன்னாடி. ஏன்னா நம்ம இன்னைக்கு சேர்த்துருக்கிற வெந்தயமாக இருக்கட்டும், அந்த வெட்டி வேராக இருக்கட்டும், விளக்கெண்ணெயாக இருக்கட்டும், வேப்பெண்ணெயாக இருக்கட்டும், இது 4மே வந்து உடம்பை ரொம்ப குளிர்ச்சி ஆக்கக்கூடிய பொருள். அதனால உங்களுக்கு சைனஸ் இஷ்யூ இருக்கு, வீசிங்லாம் இருக்கு அப்படின்னாக்கா ஒரு 30 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் வந்து போதும். அப்படி நீங்க நல்லா மசாஜ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வாங்க. ஒரு மாசம் யூஸ் பண்ணுங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஹேர் ஃபாலிங்லாம் வந்து நிக்க ஆரம்பிக்கிறது உங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நம்மளோட கமெண்ட் செக்ஷன் வாங்க, வந்துட்டு நீங்க வந்து உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ, பை.